இன்றைக்கி வந்து அசாயாவோட அண்டர் ஆர்ம்ஸ் ஸ்ப்ரே இதை பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ரொம்ப வைரலான ப்ராடக்ட்டு. யூடியூபர்ஸ் வந்து அதர் ஸ்டேட் தான் இதை வந்து ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து ஒரு யூடியூபர் வந்து இதுக்கு வந்து ஒரு ப்ரமோஷனல் வீடியோ வந்து போட்டிருந்தாங்க, நானும் பார்த்தேன். இந்த ப்ரமோட் பண்ணுற இன்ஃப்ளூயன்சஸ்க்காவது பிக்மெண்டேஷன் நிறையா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். உத்து பார்த்தா தான் அந்த பிக்மெண்டேஷனே தெரியுன்ற அளவுக்கு தான் அவங்களுக்கே இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பிஃபோர் பிக்சர்ன்ட்டு ஒரு டிம் லைட்டில் ஒரு பிக்சர் எடுத்து வச்சுட்டு ஒரு 1 வீக் வந்து அந்த ஸ்ப்ரேயை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் பிக்சர் வந்து ஒரு பிரைட்டாக நல்ல லைட் போட்டு எடுத்து வந்து எனக்கு இங்கே பாருங்கள் ரிசல்ட்ஸ் வந்து கிடச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க அண்டராம் மட்டும் பிரைட்டன் ஆகுறது கிடையாது, அவங்களோட பாடி ஸ்கின், அவங்களோட ஹேண்ட், இது எல்லாமே பிரைட்டன் ஆகுது. நீங்கள் ஸ்ப்ரே அண்டராம்க்கு மட்டும் தானங்க அடிச்சிருப்பீங்க, உங்களோட பாடி ஸ்கின்னுக்கு, கைக்கு, இதுக்கெல்லாமா சேர்த்து வந்து அடிச்சிருப்பாங்க. அந்த ஃபுல் பாடியுமே வந்து பிரைட்டன் ஆகிறதுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் எப்படி வந்து இப்படி ரிவ்யூ கொடுக்குறாங்கன்னு தெரியல. அவங்கள நம்பி எத்தனை வியூவர்ஸ் வந்து பார்ப்பாங்க, எவ்வளோ பேர் வாங்கி ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து ஆர்டர் கண்ட்ரோல் பண்ணுதான்னு கேட்டால், ஒரு அண்டர் ஆர்ம் ரோல் ஆன், நான் வந்து எல்லா பிராண்டில் இருந்துமே அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் வந்து பேசிக்காக கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஆர்டரை கூட வந்து இது கண்ட்ரோல் பண்ணலை. 8 hours தான் மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணும். ஸ்வெட்டும் பார்த்தீங்கன்னா 8 hours தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும். உங்களுக்கு வந்து அண்டர் ஆர்மில் வந்து பிக்மெண்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளைக்கோஹாலிக் ஆசிட் தான். நீங்கள் எய்தர் கிளைகோ6 க்ரீம் யூஸ் பண்ணலாம், இல்லை மினிமலிஸ்டோட கிளைக்கோஹாலிக் ஆசிட் டோனர் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து ஆர்டினரியோட கிளைக்கோஹாலிக் ஆசிட் டோனர் யூஸ் பண்ணலாம். பெஸ்ட் சாய்ஸ்னால் ஆர்டினரி. பட் வந்து நம்மளால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. மினிமலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்பாகவே ஒர்க் ஆகும். அது ஒரு பாட்டில் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாலே 8 to 9 months கிட்ட வந்து வரும். நான் வந்து டார்க் நெக்குக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ரெக்னன்சியில் வந்த டார்க் நெக்குக்கு எனக்கு ரொம்ப நல்லாவே ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. நான் தனியாக லாங் வீடியோ அப்லோட் பண்ணிக்க, உங்களுக்கு வேணும்னா செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் அதையே அண்டர் ஆர்ம்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், ஆல்டர்னேட் டேஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். இன்கேஸ் உங்களுக்கு கிளைக்கோஹாலிக் ஆசிட் டோனர் வந்து ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஏன்னா அது வந்து எல்லாருக்கும் வந்து செட் ஆகாது, இரிட்டேஷன் கொடுக்குது, இல்லை ரெட்னஸ் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வேறு சாய்ஸ் என்ன அப்படின்னா, டாக்டர் செஸ்ஸோட லாக்டிக் ஆசிட் டீ ட்ரீ லோஷன் 10% இருக்குது அதில் லாக்டிக் ஆசிட். கிளைக்கோஹாலிக் ஆசிட் அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபாஸ்டராக ரிசல்ட்ஸ் கொடுக்கலனாலும் லாக்டிக் ஆசிடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்பாகவே ஒர்க் ஆகும். சேஃப் ஆப்ஷன் லாக்டிக் ஆசிட் வந்து. கிளைக்கோஹாலிக் ஆசிட் வந்து ஒரு 6 monthsல உங்களுக்கு ரொம்ப ஹெவி பிக்மெண்டேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சரியாகிறதுக்கு கண்டிப்பாக வந்து 6 monthsக்கு மேலேயே எடுக்கும். 6 months எடுக்குதுன்னா லாக்டிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா ஒரு 9 to 10 months வந்து எடுக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஆர்ம்க்கோ இல்லை டார்க் நெக்குக்கோ ஒரே சொல்யூஷன், சரிங்களா? அதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நீங்கள் என்னோட வீடியோ வந்து செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும் எதனால் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பிக்மெண்டேஷன் வருதுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்ப்ரே வந்து கண்டிப்பாக வேஸ்ட் ஆஃப் மணி.